ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் மரபுத்தொடர் அகரவரிசையில் பார்ட் 2 சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியாச்சு, பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் ஒரு 35 மரபுத்தொடர்களுக்கு ஷார்ட்கட்ஸோடு பார்த்தோம். இன்றைக்கி ஒரு 40 ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் இந்த 40 ஷார்ட்கட்ஸையும் கொஷினை பார்த்து அடுத்த செகண்டே ஆன்சர் அடிக்கிற மாதிரி இதை முடிச்சு விட்டுறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அழுமூஞ்சி, பொலிவற்ற முகமுள்ளவன். இப்போ அழுமூஞ்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பொலிவற்ற முகமுள்ளவன். அலப்பளத்தல், அலப்புதல், முறுமுறுத்தல். அலப்பளத்தல் அப்படின்னா அலப்புதல், முறுமுறுத்தல். இதில் என்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னா பலன்றதை வச்சுங்க. இதில் முறுமுறுன்னு ஞாபகம் வச்சு. முறுனா முறுக்கு, முறுமுறுக்கு. முறு அப்படின்னா முறுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. முறுக்கு பலன்னு இருக்குது, முறுக்கு பலன்னு இருக்குது, அதுதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு அலப்பறிதல், உட்கருத்தை தந்திரமாய் அறிதல். இந்த அலப்பறிதலை நம்ம பிரித்தோன்னா அலப்பு கூட்டல் அறிதல்னு பிரிக்கலாம். அப்போ நம்ம எந்த ஒரு கருத்தையுமே தந்திரமாக அறிஞ்சிக்கிட்டணும், தந்திரமாக அறியணும், அதுதான் ஷார்ட்கட். இங்கேயும் அறிதல் வந்துருச்சு. இது ஈஸியாகவே அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அளவலாவுதல் அப்படின்னா கலந்து பேசுதல். அளவலாவுதல், கலந்து பேசுதல். இதோடைய ஷார்ட்கட் அளவு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கலந்து பேசுகிறோம் அப்படின்னா அளவாக தான் பேசணும். எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து பேசும்போது அளவாக பேசணும். அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல். அளவுபடுத்துகிறோம், ஒரு அளவுபடுத்துகிறோன்றது வரையறை செய்தல். அளவுனாலே வரையறை தான். அப்போ இதையும் ஈஸியாக அடிச்சிடலாம். அல்லாடி தள்ளாடி அப்படின்னா தளர்ந்த நடையாய். அல்லாடி தள்ளாடி நடந்து வந்தாங்க, அல்லாடி தள்ளாடி நடந்து வந்தாங்க, இதுதான் ஷார்ட்கட். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல். அள்ளி கொட்டுதல்னா மிக சம்பாதித்தல். அல்லனா தேடுதல். ஏதாச்சும் ஒரு பொருளை நம்ம குப்பையில் அள்ளி கொட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த பொருளை என்ன பண்ணுவோம், தேடிட்டு தான் இருப்போம், அதுதான் ஷார்ட்கட். அள்ளி கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல், அப்படின்னா தேடுதல். அப்படி நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் தேடி தேடி ஓடுவோம். அப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம சம்பாதிக்கணும்னா தேடி ஓடினா மட்டும் தான் நம்ம அதிகமாக சம்பாதிக்க முடியும். அப்போ அள்ளி கொட்டுதல், மிக சம்பாதித்தல், தேடுதல். அள்ளித்துள்ளுதல், மிகச் செருக்குதல். இங்கே செருக்கு அப்படின்னாலே ஆணவம் அப்படின்ற மீனிங் இருக்குது. ஆணவத்தில் துள்ளுறான், அதுதான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு அள்ளி இறைத்தல் அப்படின்னா அளவுக்கு மிஞ்சி செலவிடுதல். இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது தான். அவன் பணத்தை அள்ளி இறைக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் பணத்தை அள்ளி இறைக்கிறான்னா அளவுக்கு அதிகமாக செலவு பண்ணுறான், அதுதான் மீனிங். அள்ளி விடுதல் அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல். அள்ளி விட்டாங்க, எல்லாத்தையுமே அள்ளி விட்டாங்க அப்படின்னா ஏராளமாக கொடுத்தல், இதுவும் தெரிஞ்சது. அறக்க பறக்க அப்படின்னா விழுந்து விரைவாக. அறக்க பறக்க ஓடி வராங்க அப்படின்னா விரைவாக ஓடி வராங்க அப்படின்றதான் மீனிங், இதுவும் தெரிஞ்ச விஷயந்தான். அறம் பாடுதல் அப்படின்னா தீ சொல் பட்டு தீ பயனுண்டாக பாடுதல். இங்கே பாருங்கள், இங்கேயும் பாடுதல். அப்போ இது ஈஸியாகவே அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அரிதுயில், யோக நித்திரை. துயில் அப்படின்னாலே தூக்கம், நித்திரை அப்படின்னாலும் தூக்கம். அப்போ அரிதுயில் அப்படின்னா யோக நித்திரை. அரிதுயில், யோகா நித்திரை. துயில்னாலும் தூக்கம், நித்திரைனாலும் தூக்கம். அப்போ இது ஈஸியாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு அறிமுகம் அப்படின்னா தெரிந்த முகம், பழக்கம். இது ஈஸியானது. அறிவறிவாக அப்படின்னா விளக்கமாக. நாம் ரொம்ப அறிவாக இருந்தால் தான், அறிவறிவாகனா அறிவு ப்ளஸ் அறிவாக. அப்போ அறிவாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே விளக்கமாக சொல்ல முடியும். அறிவாக இருந்தால் தான் எந்த ஒரு விஷயத்தையும் விளக்கமாக சொல்ல முடியும். நெக்ஸ்ட்டு அறுதியிடுதல் அப்படின்னா முடிவுக்கு கொண்டு வருதல், தீர்மானித்தல். அறுதியிடுதல் அப்படின்னா அரிதுன்னு ஞாபகம் வச்சுங்க. எந்த ஒரு அரிதான விஷயத்தையுமே நம்ம தீர்மானமாக முடிவுக்கு கொண்டு வந்துடணும். அரிதிடுதல் அப்படின்னா அரிதுன்னு ஞாபகம் வச்சுங்க. அரிதான விஷயத்த தீர்மானித்து முடிவுக்கு கொண்டு வந்துடணும். அறுத்து கட்டுதல், தாலி நீங்கிய பின் மறுதாலி கட்டுதல். இது தெரியும், அறுத்து விடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா மறுதாலி கட்டுதல். அறுப்பு சுகம், விதவைக்கு கொடுக்கும் பொருள். விதவைக்கு நம்ம ஒரு பொருள் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே சுகப்படுவாங்க. விதவைக்கு ஒரு பொருளை கொடுத்தோன்னா அவங்க ரொம்பவே சுகப்படுவாங்க. நெக்ஸ்ட்டு அறை கூதல் அப்படின்னா போடு கழித்தல். இது தெரிஞ்சது தான் எல்லாருக்கும். அரைமுறையிடுதல் அப்படின்னா குறை தெரிவித்தல். அரைமுறையிடுதல், குறை தெரிவித்தல். நெக்ஸ்ட்டு அற்று போதல், முழுதும் ஒழிதல், இடைமுறிதல். இது தெரிஞ்சிச்சு. போதல் அப்படின்னாலே ஒழிதல்னு அர்த்தம், முறிஞ்சு போச்சு. அற்று போதல்னாலே முழுசுமாக தொலைஞ்சு போச்சு, அதான் முழுதும் ஒழிதல், இடைமுறிதல். நெக்ஸ்ட்டு ஆக்கம் கூறுதல், ஆசி கூறுதல், வாழ்தல். ஆக்கம் அப்படின்னாலே செல்வம். ஸோ எப்பயுமே செல்வத்தோடு வாழுங்கன்னு சொல்லிட்டு தான் வாழ்த்துவாங்க, ஆசி கூறுவாங்க. அப்போ ஆக்கம் கூறுதல் அப்படின்னா ஆசி கூறுதல், வாழ்த்துதல்.
ஆசார கள்ளன் ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஆசாரம் அப்படின்னா ஒழுக்கம்னு அர்த்தம். அப்போது இங்கேயும் ஒழுக்கம் வந்துருச்சு, இங்கேயும் கள்ளன், இங்கேயும் கள்ளன். அப்போ ஆசார கள்ளன்னா ஒழுக்கம் உள்ளவன் போல் நடிக்கும் கள்ளன். ஆசை வார்த்தை நம்பிக்கை உண்டாக சொல்லும் சொல். இது தமிழ். ஆசை வார்த்தை காட்சி ஏமாற்றிட்டாங்க, ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்பிக்கை உண்டாகிற ஒரு சொல். ஆடைக்கும் கோடைக்கும் எல்லா பருவ காலத்துக்கும். இங்கே பாருங்கள், கோடைன்றது பருவகாலம். அப்போ கோடைன்றது என்னது? ஒரு பருவகாலம். நெக்ஸ்ட்டு ஆட்கொள்ளுதல் அப்படின்னா அடிமை கொள்ளுதல். இது நமக்கு செய்யுள்ள படிச்சது தான், தெரிஞ்ச விஷயந்தான். ஆணி கொள்ளுதல் அப்படின்னா இருப்பிடத்தை நிலைபெற செய்தல். இருப்பிடம்னா இரும்புன்னு ஞாபகம் வச்சுங்க. ஆணி வந்து இரும்பாணி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இரும்பு ஆணி. நெக்ஸ்ட்டு ஆணித்தரம் அப்படின்னா முதற்றரம். இதோடைய ஷார்ட்கட்டு முதற்றரத்தை முதல்னு ஞாபகம் வச்சுங்க. முதல் விஷயத்த ஆணித்தரமாக சொல்லிடணும். முதல் விஷயத்த ஆணித்தரமாக சொல்லிடணும். நெக்ஸ்ட்டு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா ஆரவாரம். ஆர்ப்பாட்டனால ஆரவாரம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆலா பறத்தல்னா திண்டாடுதல். ஸோ அவன் ஆலா பறந்துட்டு போகிறான்னா அவன் திண்டாடிட்டு இருக்கான்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆவி சேர்த்தல் கட்டி அணைத்தல். இங்கே சேர்க்குறோம், இங்கே அணைக்கிறோம். ஸோ ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக தான். ஆழம் பார்த்தல் அப்படின்னா ஒருவனுடைய அறிவு முதலியவற்றை ஆராய்தல். ஆழம் பார்க்குறாங்க, என்னையே நீ ஆழம் பார்க்குறியா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து அவனை சோதித்து பார்க்கறது தான். அப்போ இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆழும் பாழமாய் அப்படின்னா சீர்கேடாய் வீணாக. ஆழும் பாழுமாய் பாழா போச்சு அப்படின்னா சீர்கேடாக போயிடுச்சு, வீணாக போயிடுச்சு. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆற போடுதல் அப்படின்னா காலம் தாழ்தல். இதுவும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு விஷயத்த ஆற போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் காலம் தாழ்தல் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஆறல் பீரல் அப்படின்னா பயனற்றது. எங்கள் ஷார்ட்கட் வந்து ஃபீல் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. பயனற்ற விஷயத்துக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. பயனற்ற விஷயத்துக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஆற அமர அப்படின்னா அமைதியாய். இது தெரிஞ்சது தான். ஆறாமர அப்படின்னா அமைதியாக. ஆறாமர வராங்க அப்படின்னு சொல்கிறோம்ல, அது அமைதியாக பொறுமையாக வராங்க அப்படின்றது தான். ஆற்ற மாட்டாமை அப்படின்னா முடியாமை, தாங்க முடியாமை. இதுவும் தெரிஞ்சது தான். ஆற்ற மாட்டாமல் புலம்புறான் அப்படின்னு சொல்லுவாங்க பேச்சு வழக்கில். அப்போது முடியாமல் தாங்க முடியாமல், ஏதோ ஒரு விஷயத்த அவனால் தாங்க முடியாமல் அவன் ஆற்ற மாட்டாமல் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்றது தான் ஷார்ட்கட். நெக்ஸ்ட்டு ஆற்றறுத்தல் அப்படின்னா இடையில் கைவிடுதல். ஆற்றறுத்தல் இங்கே பாருங்கள், அறுத்தல் கைவிடுதல். அப்போது இதுவும் ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி செலுத்துதல். ஆற்றுப்படுத்துதல் வழி செலுத்துதல் இதுவுமே செய்யுள்ள வரும் நமக்கு. ஆறு அப்படின்னா வழின்னு அர்த்தம். ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா வழி செலுத்துதல், வழிப்படுத்துதல் அப்படின்ற மீனிங்கில் வரும். நெக்ஸ்ட்டு இசகு பிசகு. இசக்கு பிசகு அப்படின்னா முறைகேடுன்னு அர்த்தம். ஸோ முறைகேடு பண்ணி இசகு பிசகாக மாட்டிக்கிட்டான். முறைகேடு பண்ணி இசகு பிசகாக மாட்டிக்கிட்டான். இதுதான் ஷார்ட்கட்டு. நெக்ஸ்ட்டு சீர்கெட்ட நிலை. இசைக்கேடு அப்படின்னா சீர்கெட்ட நிலைன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், கேடு வந்துடுச்சு, கேடுனாலே சீர்கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ கேடு அப்படின்னாலே சீர்கெட்ட நிலை. இப்போது இந்த 41 ஷார்ட்கட்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நமக்கு அந்த கொஷினை பார்த்ததுமே ஆன்சர் தெரிஞ்சால், பிக் பண்ணுறது தெரிஞ்சால் மட்டுமே போதும். இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த புக்கில் மொத்தம் 57 பேஜஸ் இருக்குது. 57 பேஜஸையும் மெமரி பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இந்த மாதிரி கொஷின்லேயே நீங்கள் ஆன்சர் வர மாதிரி ஷார்ட்கட் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே இந்த புக்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இந்த மரபு தொடர்கள் புக்கில் இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஈஸியான ஷார்ட்கட் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி தரேன். தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.